பொதுவாக தமிழில் ஒரு புத்தகம் வாசிக்கணும்னு யார் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ஃபஸ்ட்டு வாசிக்கிற ஒரு புத்தகம். என்னோடய ஃப்ரெண்டு இருந்தான். அவன் ஒரு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தான். சென்னையில் இருந்த புத்தக கண்காட்சிக்கு. அவன் போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னடா புத்தகம் வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா நான் சுற்றி பார்த்தேன், எனக்கு எந்த புத்தகமும் தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரே புத்தகம் அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படி யார் புத்தக வாசிப்பை ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வாங்குகிற முதல் புத்தகம் இந்த புத்தகம் தான். அது என்ன புத்தகம்னா, கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தக நேசிக்கும் வாசிக்கும் விரும்பும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதன் கூடவே என்னுடைய முதல் புத்தகமான சிங்காரி அப்படிங்கிற என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை வாங்குங்க. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் கல்கி அவருடைய பொன்னியின் செல்வத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது, நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா பொன்னியின் செல்வனை பற்றி ஒரு 10,000 வீடியோ இருக்கும். யாரை கேட்டாலும் பொன்னியின் செல்வனை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருப்பாங்க. நான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, எல்லோரும் பேசிட்டாங்க, நம்ம எதுக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த புத்தகத்தை பற்றி பேசதே இல்லை. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நெருடலாகவே இருந்தது. என்னடா இது, எல்லா புத்தகத்தை பற்றியும் பேசுகிறோம், இதை பற்றி பேசினா தானே நம்ம ஒரு வீடியோவே நம்மளோட சேனலோட ஃபுல்ஃபில்னஸாக இருக்கும், எப்படியாவது இது பேசிடுவோம்னு நினச்சிட்டே இருந்தேன். அதன் காரணமாக கடைசியாக நான் இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த புத்தகத்தில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான். ஏன்னா படமாகவும் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பேர் இந்த புத்தகத்தோட கதை என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்தியத்தேவன் அவர் கரிகால சோழன்கிட்ட இருந்து ஒரு மிஷன் விஷயமாக த்ரிஷான்னு வருது பாருங்கள், அதெல்லாம் படத்தோடைய எஃபெக்ட். குந்தவி தேவி பார்க்கறதுக்காக வருவார். அதன் பிறகு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த கதை. இப்போ இந்த புத்தகம் வாசித்தவங்களுக்கு தெரியும் இந்த கதையோடைய அந்த அம்சம் என்ன அப்படிங்கிறது. ஆனால் படத்தை பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னடா இந்த புத்தகத்தையாடா அப்படி சிலாகிச்சு பேசிட்டு இருந்தேன், இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லையாடா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. என்னை நிறைய பேர் கேலி பண்ணி சிரித்தாங்க. என்னவோ இது பிரம்மாண்டமான கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், இப்போது ஹாலிவுட்டில் ஒரு ட்ரெய்லர் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த ட்ரெய்லர் வேணால் பாருங்கள், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர் வந்துடும். மினிமம் 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர் வந்துடும். தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு சமயம் பார்க்கும்போது அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அவங்க எங்கேயோ நான் படித்தேன் அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இதுதான் கதை, 6 மாதம் டைம் இருக்குது, உன்னால் முடிஞ்சால் எங்களை விட பிரமாதமாக எடுத்துக்காட்டு, அதுதான் அவங்க வைக்கிற சேலஞ்சு. ஒரு கதை அப்படிங்கிறது அதை ஒவ்வொருத்தங்க அதை எடுத்தாள்றதை பொறுத்து. ஒரு பேய் படம் பார்க்குறீங்களா, ஒரு பேய் படம் பார்க்கும்போது ஏன் அதை நைட்டில் எடுக்கிறாங்க, ஏன் பகலில் பேய் வர மாதிரி ஏன் காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறைய நேரம் நம்மளுக்கு டவுட் வரும். ஆனால் அது ஒரு உளவியல் ரீசன் ஒன்று இருக்குது. இரவுன்றது பொதுவாகவே ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம். அது நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை அனுபவிச்சிருக்குன்றதுனால நைட்டில் ஒரு பேய் வருதுன்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். இதே பகலில் ஒரு பேய் வருதுன்னா நம்மளுக்கு பயம் வராது இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இரவில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம படிக்கும் பொழுது அந்த ஒரு த்ரில்லிங் கூடவே வரும். ஆனால் படத்தில் நான் பார்க்கும்பொழுது இந்த சீனில் ரொம்ப பகலில் வருது, அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் நிறைய ஆடியன்ஸுக்கு அது பிடிபடாமல் போயிடுது. இது ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அலெக்சாண்டர் டூமாஸுடைய 3 மஸ்கெட்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃப்ரெஞ்சு நாவல். அது 1800 அந்த சமயங்களில் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அந்த கதை ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. அது அந்த கதையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டைரக்டர் ஒன்று எழுதியிருந்தார். இதே 3 மஸ்கெட்டியர்ஸ் அப்படிங்கிற பேரில். அவர் ரெசிடென்ட் ஈவில் எடுத்த டைரக்டர். அவர் பேர் மறந்து போச்சு. அந்த ஹீரோயினுடைய வீட்டுக்காரர் தான் அவர் தான் தன்னுடைய ஒய்ஃப் வச்சு அந்த சீரிஸ் எடுத்திருப்பார். அந்த 3 மஸ்கெட்டியர்ஸில் மிலேடியா அவங்களே தான் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு ஃப்ரெஞ்சு அரசர், அவருக்குடைய மனைவி, அவருடைய மனைவிக்கும் இன்னொருத்தருக்கும் அந்த அஃபர் இருக்க மாதிரி இருக்கும். அதை ஒரு கிறிஸ்துவ பாதியார் மன்னருக்கு போட்டு கொடுத்து ராணியை அரசர்கிட்ட பிரிக்கிற மாதிரியான கதை மாதிரி அது போகும். அந்த கதை பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த ராணி அந்த இன்னொரு நாட்டு அரசரோட தொடர்பு இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை இந்த மஸ்கெட்டியர்ஸ்லாம் சேர்ந்து எப்படி அதை அந்த சதி திட்டத்தை முறியடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். அதை இப்போது இந்த வருஷம் 2023 அதே ஃப்ரெஞ்சில் இருக்கிற இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த கதையை பேஸ் பண்ணியே.
அந்த 2023 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு படம் வந்துச்சு, த்ரீ மஸ்கெட்டியர்ஸ் டட்டாகன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து த்ரீ மஸ்கெட்டியர்ஸ் மில்லேடி அப்படின்னு ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அதே சமயத்தில் இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆனால் அந்த 2 படத்தையும் பாருங்களேன், அவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்கும். இப்போ அந்த படம் பார்த்திங்கன்னா அது ஓடவே இல்லை, நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு அந்த படம். என்னடா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சு. நீங்கள் இப்போ இந்த ரிலீஸ் ஆனது 2 படத்தை பாருங்களேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் அது வந்து கேள்விப்பட்ட கதை. நான் வந்து த்ரீ மஸ்கெட்டியர்ஸ் கதையை வந்து நான் படிச்சிருக்கேன். அந்த படிச்சிருந்தாலும் எனக்கு இந்த 2 பார்ட்டுமே வந்து அவ்வளோ பிடித்தமான ஒரு படமாக இருந்தது. நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த படத்தை போய் பாருங்கள். அது மாதிரி தான் இப்போ இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கு என்னடா இது ஒரு சுமாரான கதைக்கு இவ்வளோ பில்டப் ஊற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த காட்சிகளும் அந்த காட்சி நடைபெறக்கூடிய இடங்களும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம தான் வந்து படம் பார்த்துட்டோமே, எதுக்காக இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். சரி, நான் எப்படி இந்த புத்தகத்தை படித்தேன், பொன்னியின் செல்வனத்தை படித்தேன் அப்படின்னா, நான் ஒரு 9th படிக்கும்போது எனக்கு இந்த பொன்னியின் செல்வனை பற்றி தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ என்ன பண்ணேன், லைப்ரரியில் போயிட்டு பொன்னியின் செல்வன் வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 20 பக்கத்துக்கு மேலே என்னால் படிக்கவே முடியல. காரணம்னா உங்களுக்கு தெரியும், அந்த கால எழுத்தாளர்கள் வந்து நிறைய வர்ணனைகளை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் இருக்குதுன்னா அதில் 6 பக்கம் வர்ணனைகள் தான் இருக்கும், ஒரு 4 பக்கம் தான் வந்து கதை இருக்கும். அதனாலே என்னால் முடியாதப்பா இந்த கதைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நான். அது அப்படியே காலங்கள் கடந்தது பிறகு காலேஜ் வந்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகும்போது தான் வந்து ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்டு தான் என்கிட்ட கொடுத்தான். அவன் வந்து இந்த புத்தகத்தை படிடா அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு டைம் இருந்ததுனால அப்போ நான் வாசிச்சுட்டு இருந்தேன். வாசித்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ சரி, எனக்குன்னு ஒரு என்னுடைய லைப்ரரியில் வைக்கிறதுக்காக நான் ஒரு வெர்ஷன் வாங்கணும் இல்லையா, அதுக்காக வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பதிப்பகத்தில் வாங்கின ஒரு புத்தகம். பொன்னியின் செல்வன் நீங்கள் டைப் பண்ணாலே நெட்டில் நிறைய வெர்ஷன் கிடைக்கும், நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் பதிப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது யார் வேணாலும் பதிப்பிக்கலாம். நீங்கள் கூட இந்த புத்தகத்தை பதிப்பிச்சு வெளியிடலாம். அதை வந்து யாரும் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த அட்டைப்படங்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. எனக்கு இந்த அட்டைப்படங்களுக்காகவே நான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். இது பாருங்கள், இது ஒரு நல்லாயிருக்கும், இது இந்த மாதிரி இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். நிறைய நீங்கள் வெர்ஷன் பாருங்கள். ஆனால் இந்த ரேப்பர் என்னை கவர்ந்த அளவுக்கு எனக்கு வேறு எதுவும் கவரல. இன்னொன்று வந்து கிழக்கு பதிப்புக்கு வந்து நான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அவங்களுடைய புத்தகங்கள் நான் நிறைய வாசிச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால அந்த பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வர்றது குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய அந்த கருத்தியல் காரணமாக வந்து நான் கிழக்கு பதிப்பகத்தில் இந்த புத்தகத்தை வாங்கினேன். நிறைய இருக்குது. நீங்கள் விகடன் ப்ரொசரில் போய் வாங்கினீங்கன்னா இதோட வந்து வரைபடங்கள் எல்லாமே இருக்கும். அந்த காலகட்டங்களில் என்னென்ன வரைபடங்களோடு வந்துச்சோ அதையே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து வாங்கிக்கலாம். கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலையை வந்து 1200 ரூபாய். ஆனால் நான் 1200 ரூபாய்க்கு வாங்கலை, நான் ஆஃபரில் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த புத்தகத்துடைய பக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000க்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இது. என்னால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியல, ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வெர்ஷனில் இருக்கும். அதனால் வந்து பக்கங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இப்போ நான் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்தம் வந்து 406 பக்கங்கள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு பக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2400 பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு நான் ரஃபாக வந்து சொல்கிறேன். 2400 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து கிழக்கு பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.